மனிதன் ஆரம்ப காலத்தில் தான் கண்ட அதிசயங்களை எல்லாம் கடவுளாக வணங்கினான். அதனால்தான் சூரியனையும் சந்திரனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கினான். காலப்போக்கில் உருவ வழிபாடு வந்தது. உருவ வழிபாடு வந்தபின் சிவன், பிரம்மன், காளிதேவி, சரஸ்வதி, லக்ஷ்மி போன்ற கடவுள்களை வணங்க ஆரம்பித்தான். ஆனால் இதையெல்லாம் பொதுவான கடவுள் என்று போற்றப்பட்டது. இனி ஒவ்வொரு பகுதியிலும் தன்னுடைய வட்டார வழக்கிற்கு ஏற்ப தெய்வங்களின் பெயர்களை மாற்றி மாற்றி வணங்கியும் வழிபாட்டு முறைகளை சற்று மாற்றியும் வழிபட்டு வந்தனர். அந்த முறையில் நம்முடைய அருள்மிகு சிறு முத்துமாலை அம்மனும் ஒன்று. குரங்கணி என்ற மிக அழகிய சிற்றூர் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. இது திருச்செந்தூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் நவ திருப்பதிகளில் ஒன்றான தென்திருப்பேரையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் இராமாயண தொடர்புடைய கோவில். ராவணன் பர்ணசாலையில் இருந்து ராமனின் கவனத்தை திசை திருப்பி சீதையை சிறையெடுத்து சென்றபோது தான் அணிந்திருந்த துளசி முத்து மாலையை நதிக்கரையில் சில ரிஷிகள் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதை பார்த்தார். அதனால் அந்த இடத்தில் தன்னுடைய முத்து மாலையை ராமன் தான் சென்ற பாதையை தெரிந்து கொள்வதற்காக தூக்கி வீசினாள். அது விழுந்த இடம்தான் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோயில். இப்படி பல யுகங்கள் மாறிய பின் அந்த இடம் பனங்காடாய் மாறியது. இதில் பனை தொழிலாளிகள் தொழில் செய்வது வழக்கம். இப்படி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் பனையடியான் என்ற பெயருடைய பனையேறும் தொழிலாளி விடியற்காலத்தில் வழக்கம்போல் பனையேறும் தொழில் செய்ய வந்தான். ஒரு நாள் பனையின் உச்சியிலிருந்து கீழே பார்க்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து தகதகவென்று தங்கம் மின்னுவது போல ஜோதி பிளம்பாய் மின்னியது. அது தங்க புதையலாக இருக்கும் என்று எண்ணி அருகில் சென்று எடுக்க முற்பட்டான். ஆனால் கிட்ட சென்றவுடன் ஜோதியின் ஒளி இவன் கண்ணை கூசச் செய்தது. இதனால் அவன் கிட்ட நெருங்க முடியவில்லை. உடனே பக்கத்தில் இருந்த பதநீர் காய்ச்சும் பானையை எடுத்து அவன் மூடினான். அதற்குள் விடிய ஆரம்பித்து விட்டது. ஆட்கள் நடமாட்டம் ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்த பனையடியான் இரவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சென்று விட்டான். அன்று இரவு எப்படியும் தங்கப் புதையலை எடுத்து விட வேண்டும் என்று ஆசையில் மண்வெட்டி, கடப்பாறை போன்ற ஆயுதங்களோடு அந்த பானையை எடுக்க முயற்சி செய்தான். பானையை புரட்டக்கூட முடியவில்லை. மண்வெட்டியால் சுற்றி தோண்டி பார்த்தான். அதுவும் நடக்கவில்லை. முடிவில் களைப்புற்று வெறுங்கையோடு வீடு திரும்பினான். இரவில் தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் புரண்டு படுத்தான். முடிவில் தூங்கினான். அன்று அம்மன் அவன் கனவில் தோன்றி, பக்தா, நீ பானையை கொண்டு மூடியது புதையல் அல்ல, அதில் ஜோதியாக முத்துமாலை அம்மனாக நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உன் தொழிலுக்கு போகும் முன்பு எனக்கு பூஜை செய் என்று உத்தரவிட்டாள். பனையடியான் காலையில் எழுந்து ஊரில் உள்ள 4 சகோதரர்களை அழைத்து வந்து இந்த விவரத்தை சொல்லி அவனே பூஜை செய்தான். இன்று வரை அவனுடைய சந்ததிகள்தான் பூஜை செய்கிறார்கள். மன்னர் ஆட்சி முடிந்து நவாப் ஆட்சி காலம் வந்தபோது பல இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது. இதற்கு பக்கத்தில் உள்ள சிதலமடைந்த கோயில்களே சாட்சி. ஒருமுறை நவாப்பின் அதிகாரி கோயிலை இடிப்பதற்காக பல வீரர்களுடன் குதிரையில் வந்தார். வந்ததை அறிந்த பூசாரியும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து இந்த கோயிலை இடிக்கக்கூடாது என்று மண்டியிட்டு கெஞ்சி இரு கண்ணில் நீர் ஒழுக, இது எங்கள் உயிர், நாங்கள் உயிரை மாய்த்து கொண்டாலும் கோயிலை இடிக்க அனுமதிக்க மாட்டோம். எங்கள் அம்மன் உயிரூட்டமான அம்மன், அவள் செய்த அதிசயங்கள் உங்களுக்கு தெரியாது என்று மன்றாடினர். அதற்கு அந்த அதிகாரி, உயிரூட்ட தெய்வம் என்று கூறுகிறீர்களே, நான் கூப்பிட்டால் உங்கள் அம்மன் சத்தம் கொடுப்பாளா? அப்படி ஒருவேளை சத்தம் கொடுத்தால் நான் அந்த கோயிலை விட்டுவிட்டு போய்விடுகிறேன் என்று கிண்டலாக கூறினான். பூசாரியும் ஊர் பொதுமக்களும் சரியென்று சம்மதித்தார்கள். அந்த அதிகாரி குதிரையில் இருந்தபடியே அம்மனை நோக்கி அம்மனின் பெயரை சொல்லி 3 முறை கூப்பிட்டான். அப்பொழுது கோயிலின் உள்பக்கத்தில் கருவறையில் இருந்து என்ன என்ற ஒலி விண்ணை பிளந்து நின்றது. அந்த சமயம் குதிரையில் இருந்த அதிகாரியும் குதிரையும் மயங்கி தரையில் விழுந்தன. அவர்கள் கூட வந்த போர் வீரர்கள் எல்லோரும் அதிர்ச்சியுற்று பயபக்தியுடன் அம்மனின் முன்னால் கைகட்டி நின்றார்கள். பூசாரியும் ஊர் பொதுமக்களும் வியப்புடன் பார்த்தார்கள். பின் பூசாரி கோயிலில் இருந்து தீர்த்தமும் விபூதியும் கொண்டு வந்து தீர்த்தத்தை அதிகாரி மீதும் குதிரையின் மீதும் தெளித்தார். சிறிது நேரத்தில் அதிகாரியும் குதிரையும் சுய உணர்வு பெற்று எழுந்தார்கள். அதிகாரி அம்மனின் முன் மண்டியிட்டு
செய்த தவறுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு அழுது புரண்டான். பின் தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தமாக 2 குதிரை சிலைகளை அம்மனுக்கு காணிக்கையாக கொடுத்தான். இந்த குதிரை சிலைகள் இன்று வரை பெரியசாமி கோயிலின் இருபுறமும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருக்கோயிலுக்கு அரசாங்க மானியத்திற்கும்